இந்த ஒரு துயரமான சம்பவம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பாதிச்சிருக்கு. ஏன்னா இறந்தவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பராக அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போனாங்களே, அவங்க ஆஸ்திரேலியா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இந்த பீச்சில் அவங்க இருந்தாங்களா இல்லையான்ட்டு எல்லாருமே எல்லாரையும் பதற வச்சுட்டாங்க. ஸோ 60லேருந்து 70 பேரை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. 2 பேர் அப்பா பையன். ரொம்ப வந்து சைக்கோத்தனமாக நடந்திருக்காங்க. ஸோ பார்த்த உடனே அவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும். எதுக்காக ஷூட் பண்ணாங்க, என்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரில. கவர்மெண்ட் பிடிச்சிட்டாங்க இப்போ அவங்கள. ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி போய் அட்டாக் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே பயப்படுவாங்க. 2 ஸ்டெப் பின்னாடி போகணுன்னு தான் நினைப்பாங்க. 2 ஸ்டெப் முன்னாடி போய் அந்த டெரரிஸ்ட்டை இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம சொல்லணும். வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே அவருக்கு வந்து பாராட்ட தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் உடனே நீங்கள் ஜெயிலில் போடுங்க, இல்லைனா தூக்கில் போடுங்க. அவங்களுக்கு என்ன மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை என்னன்னு கேட்டு அவங்களுக்கான வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணி கொடுங்க. ஸோ இதுதான் நான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு கேட்டுக்கிறேன். மோஸ்ட்டாக இவங்க வந்து ஷூட் பண்ணவங்க எல்லாருமே ஷார்ப் ஷூட்டர்ஸ். மோஸ்ட்டாக இவங்க வந்து டெரரிஸ்ட்டாக தான் இருப்பாங்க நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.